அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தின் குறிப்பாக லண்டன், கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நேரடியாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் சுகந்தா. வணக்கம் ஜெஃப்ரி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உருகும் உறவுகள், அனுஷ்டிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். எதிர்க்கட்சித் தலைவரின் உரையின் போது மக்கள் இடையூறு. கொழும்பில் கடும் மழை, பல வீதிகளில் வெள்ளம் நிறைந்தமையினால் போக்குவரத்து பாதிப்பு. வெள்ளவத்தையில் கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்தமையினால் 23 பேர் காயம். மீட்பு பணிகள் தொடர்கின்றன. தோப்பூர் நீனாக்கேணி காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பம். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக இன்று இடம்பெற்றது. 2009 ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் பேசும் மக்கள் எங்கிருந்தாலும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் அண்மை காலங்களில் வலியுறுத்தி வருகின்றேன். இன்று மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காணிகளை திருப்பித் தாருங்கள் என்கின்றார்கள். காணாதவர்களின் கதி என்ன என்று உறக்க கேட்கின்றார்கள். சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுவிக்க கோருகின்றார்கள். வேலையற்றவர்கள் வேலை கோரி நிற்கின்றார்கள். மீனவர்கள் கடற்படையினரின் காரியங்கள் பற்றி காரசாரமாக கதைக்கின்றார்கள். இவற்றுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால், போர் முடிந்து 8 வருடங்களுக்கு பின்னரும் எந்தவிதமான அரசியல் ரீதியான வன்முறைகள் தலை தூக்காத நிலையிலும் 1,50,000க்கு மேலான படையினர் வடமாகாணத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அண்மையில் நாம் பழைய வடமாகாண ராணுவ தளபதியிடம் இந்த 8 வருடங்களில் அரசியல் ரீதியான முறையில் எமது மக்கள் ஏதாவது வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உங்களுக்கு அறிய வந்துள்ளதா என்று கேட்டோம். இல்லை. ஆனால் பிரான்சிலும் நார்வேயிலும் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகள் ஊடாக புலிகள் இன்னமும் சுறுசுறுப்பாக உள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளது என்று கூறினார். அந்த தொலைபேசி பரிமாற்றங்கள் தான் உங்களை இங்கு தொடர்ந்து வைத்துள்ளதா என்று கேட்டோம். ஏதேனும் வருமெனில் அவற்றை தடுக்க நாம் இங்கிருக்க வேண்டும் என்று கூறினார். இத்தனை ஆயிரம் போர் வீரர்கள் அதற்காகவா இங்கிருக்கின்றார்கள் என்று கேட்டதற்கு ஆம் என்றார். இந்த நிகழ்வை இது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மாத்திரமல்ல, சர்வதேச சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச சமூகம் இந்த நிகழ்வு ஏன் நடைபெறுகின்றது என்ற கேள்வியை எழுப்புகின்றது. மறுபடியும் இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். இந்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பாராளுமன்றத்தில் பாராட்டி தெரிவித்தீர்கள். ஐயா பேச விடுங்க. ஐயா பேசுங்க. நான் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நான் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் அளந்து பேசுகின்றன. நான் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் நான் அளந்து பேசுகின்றன. நான் என்ன பேசினான் என்ன பேசவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனபடியால் யாராவது எந்த பேச்சை பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த பேச்சிலிருந்து வாசித்து பேச வேண்டும். உண்மை அறிவதாக இருந்தால் யுத்தத்தின் போது நடைபெற்ற சம்பவங்கள் வெளிவர வேண்டும். உண்மை வெளிவர வேண்டும். இந்த யுத்தம் சாட்சியங்கள் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக, தீவிரமடைவதற்கு முன்பதாக 2000
8ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் இந்த பகுதியில் கடமையாற்றிக் கொண்டிருந்த சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடு சபையினுடைய அதிகாரிகள், செஞ்சிலுவை சங்கம் சர்வதேச சங்கத்தினுடைய அதிகாரிகள், உள்நாட்டு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். பத்தியாளர்கள் வரக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. வெளிநாட்டு பத்தியாளர்களோ அல்லது உள்நாட்டு பத்தியாளர்களோ அரசாங்கத்துடைய கணிப்பின்படி இந்த பிரதேசத்தில் 60,000 மக்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் உண்மையில் இந்த பிரதேசத்தில் 4 லட்சம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காரணத்தின் நிமித்தம் தான் மக்களுடைய இழப்புகள் இந்த அளவுக்கு நடைபெற்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமிதமான உண்மைகள் வெளிவந்து அந்த உண்மைகளின் அடிப்படையில் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் கூடி இறந்த மக்களுக்கு எமது மரியாதையை கௌரவத்தை செலுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் நினைவுச் சுடரினை ஏற்றுவதற்கு சென்றபோது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் துயரினை வெளிப்படுத்தினர். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவு தின நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 8 வருடங்களுக்கு முதல் மே 18, 2009 ஆண்டு சர்வதேசம் எங்களை காப்பாற்றும் என்று நம்முடைய மக்கள் நம்பி ஏமாற்றப்பட்டார்கள். நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய இனத்தை பாதுகாப்பதென்றால், தொடர்ந்தும் நம்முடைய தேசத்திற்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதென்றால் நாங்கள் ஏமாற்றப்பட முடியாது. நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை சரியான கோலத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் உரிய வகையிலே எங்களுடைய முடிவுகளை எடுத்து இந்த முள்ளிவாய்க்கால் 2009 மே 18 உயிரிழந்த அத்தனை நபர்களுக்கும், அத்தனை தமிழர்களுக்கும் நாங்கள் ஒரு சிறந்த அஞ்சலியை செலுத்துவதாக அமையும். எந்த அளவு தூரத்துக்கு இது ஒரு நல்லாட்சியாக உலகத்துக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அதே ஆட்சி அந்த ஒரு அடிப்படை மனித உரிமையை மீறி ஒரு கேலி கூத்தாக்குற வகையிலே சட்டத்துறையை பயன்படுத்தி ஒரு தடையை எடுத்து அந்த நிகழ்வை குழப்பி இருக்கின்றார்கள். இது சர்வதேசத்துக்கு தெரியாமல் நடைபெறுகின்ற விடயங்கள் அல்ல. இது தெரிந்துதான் நடைபெறுகின்றது. தெரிந்து நடைபெறுவதும் மட்டுமல்ல, அவர்களுடைய அனுமதியோடும் நடைபெறுகின்றது.
கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் நினைவு தின நிகழ்வுகள் நடைபெற்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் மட்டக்களப்பு, வாகரை, மாணிக்கபுரம் பாவிக்கரையோரத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் வாகரை கிளையின் ஏற்பாட்டில் வாகரை ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஆத்மசாந்தி பூஜை நடைபெற்றதுடன் சுடரேற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தினால் தனித்தனியே நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் காலை 9 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் சுடரேற்றி உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியது. பின்னர் நண்பகல் 12 மணிக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் பல்கலைக்கழக வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வினை அனுஷ்டித்தது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர். விக்னேஸ்வரனினால் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் கையளிக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டு சரணடைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் விடுதலையை வேண்டியும் தேங்காய் உடைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்தும் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்களுக்காக நெய் விளக்கேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வவுனியா செட்டிக்குளம் கல்லாறு பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து ஆத்மசாந்தி பூஜை நடைபெற்றதுடன் சுடரேற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மன்னார் அடம்பின் பகுதியிலும் உயிரிழந்தவர்களின் நினைவாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நினைவு கூடாரத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. திருகோணமலை இலவச சட்ட உதவிகள் மையத்தினால் முள்ளிவாய்க்கால் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை வலுவடைந்துள்ளமையினால் இன்று சில பகுதிகளுக்கு கடும் மழை பெய்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று மதியம் முதல் மாலை வரை கொழும்பின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்தது. இதேவேளை கடும் மழை காரணமாக கொலொன்னாவையில் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. பலத்த காற்று மற்றும் இடியுடன் கொழும்பின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்தது. இன்று காலை 8:30 மணியிலிருந்து 2:30 மணி வரையில் கொழும்பிற்கு 78.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக கொழும்பு மற்றும் சனநெரிசல் மிக்க பகுதிகளில் இன்று பல வீதிகளில் நீர் நிரம்பி காணப்பட்டது. இதன்போது கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. துமுல்லை டெக்னிக்கல் சந்தி உள்ளிட்ட சில பகுதிகளில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. மரம் ஒன்று விழுந்தமையினால் களனிவெளி ரயில் வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. அத்துடன் பலத்த காற்று காரணமாக பத்திரமுல்ல சூபேதிபுர பிரதேசத்தில் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டது. கிரிபத்கோடு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார பந்தல் ஒன்றும் உடைந்து விழுந்தது. இதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று இரவு மேல், சப்ரகம்புவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் கடும் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக திருகோணமலை வரையும், ஹம்மத்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் மீனவர்கள் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெள்ளவத்தையில் இன்று காலை 10:35 மணியளவில் 5 மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து இன்று வீழ்ந்தது. இந்த சம்பவத்தில் 25 பேர் காயமடைந்ததுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது.
வெள்ளவத்தை சவோய் சினிமா அரங்கிற்கு அருகிலுள்ள 5 மாடி கட்டடமே இன்று காலை சரிந்து விழுந்தது. இன்று காலை 10:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் துரித கதியிலே ராணுவத்தினர், அதே போன்று போலீசார், தீயணைப்பு படை வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடி படையினர் என பலரும் இந்த இடத்திற்கு வருகை தந்து அவர்களின் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இங்கு மீட்கப்படுபவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இந்த மீட்பு பணிகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் குலாத்தினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கொழும்பு வெள்ளவத்தை பகுதியிலிருந்து. இராணுவம், விமானப்படை, போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் அவசரமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். සද්දයක් ඇහුණා. නිකන් තහඩුවට වගේ සද්දයක් වුණා. ඉතින් ඒක එහෙමම වැටලා පොඩ්ඩක් විනාඩි 5ක් විතර යනකොට බලමු බිල්ඩින් එකේ පාත්ලා අපිට හැපතිලා දෝනලා 6 දෙනෙක් විතර වගේ ගත්තා. ඊට පස්සේ අපේ වාහන දෙකක් අවු වුණා. அனர்த்தம் இடம்பெற்ற இடத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்களுக்கும் இதன்போது சேதம் ஏற்பட்டது. கட்டடத்துக்குள் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது எமக்கு சரியாக தெரியாது. இந்த கட்டடத்தை அமைத்த ஒப்பந்தக்காரரை இணைத்துக் கொண்டு மேலதிக தகவல்களை திரட்டுகின்றோம். அதனை தற்போது கூற முடியாது. தகவல்களை திரட்டி வருகின்றோம். தகவல்கள் கிடைத்தவுடன் அதனை கூறலாம். இங்கு பாரிய அபாயம் நிலவுகிறது. அனர்த்தத்தில் காயமடைந்த 14 பேர் கலுபோவிலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் கவலைக்கிடமான நிலையில் எவரும் இல்லை என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மிகவும் பழமையான கட்டடம். இதனை மீள நிர்மாணிப்பதற்கு திட்டமிடல் பிரிவினால் கொழும்பு மாநகர சபையின் அனுமதி பெற வேண்டும். திட்டமிடல் பிரிவு கட்டடம் உரிய தரத்தில் இருந்தால் மாத்திரம் நிர்மாணிப்பதற்கு அனுமதி கொடுக்க முடியும். அவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் நாங்கள் விசாரணை நடத்தவுள்ளோம். அனர்த்தத்தில் காயமடைந்த மேலும் 9 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். சரிந்து விழுந்த கட்டடத்திற்கு நகர சபையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? வழங்கப்பட்டிருந்தால் அது எவ்வாறு? கட்டடத்தை ஆய்வு செய்து வைபவ மண்டபத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதா? தோப்பூர் செல்வநகர் நீனாகனி கிராமத்தில் நிலவும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் இடம்பெற்ற கிராமத்திற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது இன்று சென்றிருந்தார். தோப்பூர் செல்வநகர் நீனாக்கணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பகுதி மக்களை இன்று சந்தித்தனர். அதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் காசும் கொடுத்திருக்கிறேன். போட சொல்லி சரியா? இதன்போது தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் எடுத்துக் கூறினர். பொதுமக்களால இக்காரணம் உணர்ந்து பிரச்சனை தீர்க்கப்படாது. இது ஒவ்வொரு நாளும் கூடுறோம், கலையிறோம். இந்த கட்டம் தான் சாதனமா நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகாரிகளால இல்லாட்டி உயர் அதிகாரிகளால கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் சரியான ஒரு முடிவு நடத்து அதே மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இல்லாட்டி இப்ப இங்கே ஒருத்தர காணி இல்லைன்னு போனா அதுக்கு வேற இடத்துல ஒரு காணி ஒன்று கொடுக்கலாமே பிள்ளையாவது. எல்லா இடங்களிலும் இருந்து இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு ஒரு சிலர் தலை தூக்கி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகி வருகிறோம். நாங்கள் பொதுவாக அரசியல் மட்டத்திலும் தலைமை அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர் மட்டத்திலும் இந்த தொடர்புகள் நாங்கள் வைத்து இதை உடனடியாக சுமூகமாக நிலைக்கு கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் வெளியிலிருந்து வந்து இவ்வாறு பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்களுக்கு எதிராக
சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற யதார்த்தத்தையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தோப்பூர் செல்வநகர் நீணாக்கேணி பிரதேசத்தில் காணியொன்றை அடிப்படையாக வைத்து இரு தரப்பினருக்கிடையில் கடந்த சில தினங்களாக சர்ச்சை நிலவுகிறது. 1959 ஆண்டிலிருந்து தாம் இந்த பகுதியில் குடியிருப்பதாகவும் அதற்கான உறுதியான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சேருவில பிரதேச செயலகத்தின் இப்பகுதிக்குட்பட்ட 49 ஏக்கர் காணி தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானது என 2014 ஆண்டு நவம்பர் மாதம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. 60 இந்த போமிட்டையும் அவர் வழங்கி தந்தார். நான் இதிலே கூட காலமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதாவது 1959 ஆண்டு ஒப்பம் எங்கிட்ட இருக்கு, அதே போல நீர்வரி கட்டத்து எங்கிட்ட இருக்கு, கமல சேவையில் டாப் வச்சுக்கிறோம் அதே நம்பர் இருக்கு. அதே போல 2014 ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் அதாவது நீனக்கணியில் உள்ள அதில் கெசட் பண்ணிக்கிறாங்க. கெசட் பண்ணதுக்கு பின்னால இது எங்கட சொந்த காணி, இது எங்கட பாரம்பரிய காணின்னு சொல்லி காணியை அபகரிச்சு எடுக்கிறாங்க. சில உடன்பாடுகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஜி தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து சகல விடயங்களையும் அவருக்கு தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சி எடுபட்டுக் கொண்டிருக்கிறது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர்கள் 86 நாட்களாகியும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 22 இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 86 நாட்களாகியும் இதனுடன் தொடர்புடையவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதேவேளை மட்டக்களப்பு ஆரியம்பதி காங்கேயனோடை சந்தியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாயு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார். காங்கேயனோடை பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஒருவரே இவ்வாறு காயமடைந்தார். காயமடைந்த நபர் ஆரியம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரை வாயு துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தலைமறைவாகியதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகும் நிலையில் அரசு அதிகாரிகள் மீதான அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக நேற்று நடைபெற்ற கிரான் அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது உறுதியானது. அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கிறது 10 ஏக்கர் காணி கொடுத்திருந்தது எல்ஆர்சியால வழங்கப்பட்ட காணியில 2 ஏக்கர் பிரதேச செயலகத்துல டிஎஸ் ஆபீஸ் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட பாடசாலையின் அதிபர் அவங்களோட திணைக்களத்தின் ஊடாக எங்களுக்கு தெரிவிக்கணும். எங்களை காணாது எங்களுக்கு அந்த காணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தாங்க 2014 ஆண்டு வைத்தியர்களை பார்த்து அந்த காணியை அடவிடுது. பிறகு ஒரு டெலிபோன் பண்ணி தந்தாங்க கதைங்கண்டு. அப்போ ஒரு அரசியல்வாதி காய்ச்சினார், இனிமேல் நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய என்னடா அப்படி பிரச்சனை சொல்ல பிரச்சனை. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து நேற்று கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சட்டமா அதிபர், அமைச்சர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த மாதம் 2ஆம் தேதி ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் வழங்கும் வகையில் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் முன்னுரிமை வழங்கப்பட்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ்குடா நாட்டில் 3800 ஏக்கர் மாத்திரமே ராணுவத்தினர் வசம் உள்ளதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் தேவையான காணிகளை வைத்துக் கொண்டு ஏனையவற்றை மக்களுக்கு மீள கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் இந்த கலந்துரையாடலின் போது கூறியதாக வடமாகாண முதலமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தீர்வு வழங்கும் வகையில் 1500 வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புலாத்கோஹோபிட்டிய கழுப்பான தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டு நேற்றுடன் ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக கூடாரங்களிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கு 6 மாதங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அது இற்றை வரை நிறைவேறவில்லை.
கடந்த 3 தசாப்த காலத்தில் அபிவிருத்தியின் ரேகைகள் இம்மியளவும் படராத வடக்கின் பல பகுதிகள் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் படிப்படியாக புன்முறுவல் பூத்து வருகின்றன. நாட்டில் கடந்த 3 தசாப்தங்களாக நிலவிய யுத்தம் 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இன்று போன்றதொரு நாளில் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது. வடக்கில் 30 ஆண்டுகள் பின்னடைந்திருந்த அபிவிருத்தியை துரிதகதியில் மக்கள் கரம் சேர்க்கும் முயற்சியில் கடந்த 8 ஆண்டுகளாக அரசாங்கம் தீவிரம் காட்டி வருகிறது. மனித பேரவலத்தின் சங்கேத அடையாளங்களை அபிவிருத்தி எனும் பெயரில் மாற்றியமைக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு இவை சான்று பகரும். 2004ஆம் ஆண்டு இருந்து இந்த 2 சோதனை சாவடிகள் இருந்தது. அதில் 2 மத்தியாலம் 3 மத்தியாலம் காவல் இருந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் 2 சோதனை சாவடியை தாண்டி போக்குவரத்து செய்யக்கூடிய இருந்தது. இப்போ இந்த காலப்பகுதியில் இப்போ இலகுவாக நேராக எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு பயணத்தை தொடர்ந்து போக்குவரத்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இப்போ கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் நல்லா இருக்கு. முதல் கொஞ்சம் மறுபடியல் சோதனைகள் பொடி செக்கிங் அப்படியெல்லாம் சோதனைகளாக தான் இருந்தது. பழையதை மறக்கச் செய்து இழந்ததை ஈடு செய்ய முயன்று வரும் அபிவிருத்தியின் பயணம் இன்னமும் தொடரும். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் என கூறப்படும் அருமை நாயகம் புருஷோத்தமன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுத்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த அருமை நாயகம் புருஷோத்தமன் என்ற நபரே பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை கொழும்பு மேலதிக நீதவான் துலானி அமரசிங்கம் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு இந்திய கரையோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் 2013ஆம் ஆண்டு அந்நாட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் இந்தியாவிலேயே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பிரான்சிற்கு செல்வதன் நிமித்தம் ஆவணங்களை தயார் செய்வதற்கு இலங்கைக்கு வருகை தந்தபோது கடந்த 14ஆம் தேதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்படாதுள்ளதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினர் நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் சந்தேக நபர் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்தி. இலங்கை வீர வீராங்கனைகள் விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள இருக்கும் பிரதான விளையாட்டரங்குதான் டாரிங்டன் மைதானம். எனினும் அந்த மைதானத்தின் அடிப்படை வசதிகளோ தற்போது மிகவும் பின்தங்கியுள்ளதாக வீர வீராங்கனைகள் கவலை வெளியிடுகின்றார்கள். நாளாந்தம் சுமார் 1000 வீர வீராங்கனைகள் வரை தமது பயிற்சி நடவடிக்கைகளை இந்த மைதானத்தில் முன்னெடுக்கின்றனர். என்றாலும் மைதானத்தில் போதிய அளவு அடிப்படை வசதிகள் இல்லை என்பது தற்போதைய பிரச்சினையாக உள்ளது. பயிற்சிகளில் களைத்து போயிருக்கும் சந்தர்ப்பத்தில் எமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் நாம் மிகுந்த சிரமங்களுக்குள்ளாகின்றோம். சாப்பிடுவதற்கென உகந்த இடம் கூட இங்கு இல்லை. உண்மையில் சொல்ல போனால் இங்கு பயிற்சி செய்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை. முடிந்தளவு விரைவில் இங்குள்ள குறைபாடுகள் தீர்க்கப்படுமானால் சிறந்தது. பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. பயிற்சிகளில் ஈடுபடும் போது சரியாக ஓட முடியாதவாறு அமைந்துள்ளது. சரியாக திட்டமிட்டு உரிய முறையில் சீராக நிர்மாணிக்கப்படவில்லை. குடித்தண்ணீருக்கு பாரிய குறைபாடு உள்ளது. இந்த மைதானத்தில் குழாய்கள் பொருத்தப்படவில்லை. இருக்கும் சில குழாய்களை திறந்தால் அங்கு நீரும் இல்லை. கழிவறைகளிலும் நீர் இல்லாத சில சந்தர்ப்பங்களில் நாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்கிறோம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.